ஆனா எல்லாருக்குமே தாய்மாமானா 50 வருஷமா தாய்மாமா எங்கன காணாம போனாரு? இல்ல இதே தாய்மாமா நடிச்ச படத்துக்கெல்லாம் இலவசமா டிக்கெட் கொடுக்குறாரு, காசு வாங்கிட்டு தான் டிக்கெட் கொடுக்குறாரு. அவர் அரசியல் ஆரோக்கியமா வச்சுக்குவேன். டே 1 என்ன சொன்னாங்க? நான் ஆரோக்கியமான அரசியல் தான் பண்ணுவேன், நான் வந்து யாரையுமே பேச மாட்டேன். டே 1 சொன்னாரு. இன்னைக்கு 1 வருஷம் கழிச்சு விஜய் அவர்களுடைய பேச்சு நேற்று எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு சொல்றாரு ஸ்டாலின் மாமாங்கிறாரு. அது வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. எனக்கு முதலமைச்சர் மேல 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு, சரிங்களா? நீங்க மேடையில பேசும் பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமால கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க, 51 வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க. நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா? பாஜக ஒரு ஆளுங்கட்சியா இருக்கு, அதிமுகவோட ஒரு பெரிய இயக்கத்தோட கூட்டணியில் இருக்கீங்க. ஆனா விஜய் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, வரக்கூடிய தேர்தல் 2026 தேர்தல் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அமைக்கிறார். ஆனா அவ்வளவு ஏற்கனவே சொன்னானே, அவ்வளவு செலவு பண்ணி மாநாடு நடத்தி அவர் அதை சொல்லல அப்படின்னு எதுக்கு மாநாடு நடத்தணும்? அத்தனை பேர்த்த கூப்பிட்டு கிரீஸ் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இந்த பக்கம் வராதிங்க அந்த பக்கம் வராதின்னு சொல்லி தண்ணி பாட்டில் டப்பாலாம் வச்சு அப்புறம் ரேம்ப் வாக்கெல்லாம் நடந்து அதை பார்த்து 2 பேர் மயக்கம் எல்லாம் போட்டு இவ்வளவு சொல்லிட்டு எலெக்ஷன்ல எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி இல்லைன்னு விஜய் அவர்கள் சொல்லலைன்னா வந்தவங்கள அப்ப எதுக்கு இந்த மாநாட்டுக்கு வந்தோம்? புதுசா நீங்களும் தான் டிவி சேனல் சொல்றீங்க நாங்க தான் நம்பர் 1ன்னு, அரசியல் கட்சி நம்ம எல்லாரும் சொல்றோம் நாம தான் நம்பர் 1ன்னு. அதெல்லாம் தொழில் இருக்க சொல்றோங்கன்னா அப்படித்தான் விஜய் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனா விஜய் அவர்களுக்கும் உண்மை தெரியும். இன்னைக்கு தமிழக அரசியல் களம் என்ன என்பது விஜய் அவர்களுக்கும் தெரியும். எல்லாருக்குமே தாய்மாமானா 50 வருஷமா தாய்மாமா எங்கன காணாம போனாரு? எத்தனை சகோதரிகளுக்கு சீர் கிடைச்சது, எத்தனை சகோதரிகள் வீட்டுல விசேஷம் நடந்தது, அப்பெல்லாம் தாய்மாமா எங்க போனாரு? இல்ல இதே தாய்மாமா நடிச்ச படத்துக்கெல்லாம் இலவசமா டிக்கெட் கொடுக்குறாரு, காசு வாங்கிட்டு தான் டிக்கெட் கொடுக்குறாரு. அதனால தாய்மாமாங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப யோசிச்சு பயன்படுத்த வேண்டிய வார்த்தைங்கன்னா, அதனால் மறுபடியும் சொல்லுகின்றேன், விஜய் அவர்களுடைய அரசியலை வரவேற்கிறேன். புதியவர்கள் வரணும், ஆனா பேச்சுல டெப்த் இருக்கணும். சும்மா பாசிசம் கட்சினா ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனா பேசாம போனா அப்புறம் இந்த கட்சியில் நான் இருக்கிறதுக்கு எனக்கு மரியாதை இல்லைங்கண்ணா. நானும் பேசாம போயிருக்கலாம், விஜய் அவர்கள் சொல்லுவாங்கப்பா விடுங்கப்பா. ஆனா இதை கொஞ்சம் டீட்டெயிலா ஏன் பேசுறாங்கன்னா, இந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனும் பல விஷயத்தை இழந்ததில் இருக்கும், பல விஷயத்தை இழந்திருக்கும். இல்லைன்னா கான்டாக்ட் எங்களுக்கு கிடைக்குதா, நாங்க என்ன எடுத்து சம்பாதிக்கிறோமா? இல்லை, ஒரு கொள்கை, ஒரு உத்வேகத்துக்காக இருக்கும். அதனால என்னுடைய கட்சியை பாசிசம் அப்படி இப்படின்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். அதுவும் ரொம்ப மரியாதையாக கண்ணியத்தோடு விஜய் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பதில் சொல்லியிருக்கேன். அது ஆக்கப்பூர்வமா பேசியிருக்கேன். மீனவர் பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் அதே போல அவர்களும் அணுக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. காரணம், அவர் அரசியல் ஆரோக்கியமா வச்சுக்குவேன். டே 1 என்ன சொன்னாங்க? நான் ஆரோக்கியமான அரசியல் தான் பண்ணுவேன், நான் வந்து யாரையுமே பேச மாட்டேன். டே 1 சொன்னாரு. இன்னைக்கு 1 வருஷம் கழிச்சு விஜய் அவர்களுடைய பேச்சு நேற்று எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு சொல்றாரு ஸ்டாலின் மாமாங்கிறாரு. அது வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. எனக்கு முதலமைச்சர் மேல 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு, சரிங்களா? நீங்க மேடையில பேசும் பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமால கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க, 51 வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க. நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா? ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம்? 2 நிமிஷம் போதும். நான் சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்கிறாங்க. பக்குவம் இல்லாம எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.